சாதாரணமா இதுக்கு 2 மாடும் ஒரு கண்ணுக்குட்டியும் இருந்தா போதும், 3 உருப்படி இருந்தா போதும். இப்ப 15-16 வருஷம் ஆகுது. சரிங்க. இன்னும் எந்த பிரச்சனையும் இல்ல. அதாவது இயற்கையினுடைய டெக்னாலஜி இருக்க, மனிதனுடைய டெக்னாலஜி எல்லாம் யாராவது ஒருத்தர் பயன்படுத்தணும். கண்டிப்பா அதை மானிட்டர் பண்ணணும். ஆனா இதுல அந்த இதே இல்ல பாருங்க. இங்க சாணத்தை கரைச்சி விடுறோம், இந்த பைப் வழியா உள்ள போகுது. சாணத்துல இருக்கிற கேஸ் உருவாகுது இல்லையா? உருவாகுனாக்கா இந்த இடத்துல இது வரைக்கும் தான் சாணம் இருக்கும். சரி, இதுல கேஸ் இருக்கு இல்லையா? கேஸ் அதிகமா உருவாக என்ன ஆகும்? கேஸ் வெளியே வர ஆரம்பிக்கும். கேஸ் வெளியே வராது, இங்கதான் கேட் வால் இருக்கு. அப்படியே அந்த கேஸ் அழுத்தும். அழுத்தும் போது அதனுடைய வேஸ்ட் இருக்குல்ல, இங்க ஒரு துறப்பு இருக்கும். இது அழுத்தும் போது சிலரி இங்க வந்துரும். அங்க கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பை பத்த வச்சுட்டா கேஸ் செலவாக சிலரி அங்க போவது நின்றுடும். இந்த அடுப்பை மருமக பத்த வச்சாலும் வெடிக்காது, மாமியார் பத்த வச்சாலும் வெடிக்காது. பயோகேஸ் பிளான்ட்டுமே நம்மளுடைய தோட்டத்துல போட்டிருக்கீங்க. ஆமா, பயோகேஸ் அப்படிங்கிறது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 பண்ணைகள்ல ஒரு பண்ணையில தான் இருக்கு பயோகேஸ் அப்படிங்கிறது. ஆமா, இன்டகிரேட்டட் ஃபார்ம்ல ஒன்றுடைய கழிவு ஒன்றுக்கு உணவாகணும். இப்போ நம்ம பண்ணையில எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ மாடு இருக்கு நம்மள்ட்ட. அந்த மாட்டினுடைய கழிவுகள் இருக்குல்ல, சாணம், கவுடக், அதுல வந்து மீத்தேன் இருக்கு. அந்த மீத்தேனை பிரிச்சுதான் நம்ம பயோகேஸ்ல பயன்படுத்துறோம். முந்தையெல்லாம் ட்ரம் வச்சிருப்பாங்க. அந்த ட்ரம் கொஞ்ச நாள் போச்சுனாக்கா பொத்தல் விழுந்துரும். இது வந்து காங்கிரீட். காங்கிரீட்டுங்கிறதுனால இதுல வந்து பிரச்சனைகள் கம்மி. இந்த பிளான்ட் போட்டா இப்ப இது இன்லெட். சாணி போட்டுருக்கு பாருங்க. இதுல வந்து கரைச்சிடும். ஆமா, இந்த சாணியை கரைச்சி விட்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிடும். உள்ள போச்சுன்னா ஃபெர்மெண்டேஷன் ஆகுது. ஃபெர்மெண்டேஷன் ஆச்சுன்னா கேஸ் வந்து நேரா கிச்சனுக்கு போயிடுது, நம்ம கேஸ் ஸ்டவ்வுக்கு போயிடுது. இதனுடைய வேஸ்ட் சிலரி வெளில வந்துடும். இந்த சிலரி எடுத்து நம்ம மண்புழு தொட்டிக்கு பயன்படுத்திக்கிறோம். ஆக மாட்டினுடைய சாணம் நமக்கு பயோகேஸ் ஆகி கேஸ் கனெக்ஷன், கேஸ் வாங்குற செலவு மிச்சமாயிடுது. அதனுடைய வேஸ்ட் மண்புழு உர தொட்டிக்கு பயன்பட்டுடுது. இதை வந்து மண்புழு உர தொட்டியில போடும்போது மண்புழு ரொம்ப சீக்கிரமா சாப்பிடும். அதுக்கு வந்து இது நைவான உணவு. இப்ப நம்ம மண்புழு தொட்டிக்கு இடுபொருள் போடுறோம் இல்லையா? அந்த இடுபொருளை வெளியில எடுத்து கொட்டி அதை ஆற வச்சு போடுறோம். ஏன்னா அந்த கேஸை ரிமூவ் பண்ணிட்டு இதுல ஆல்ரெடி கேஸ் ரிமூவ் ஆயிடுது. இந்த இடத்துல வந்து ஓபன் ஆயிடாதுங்களா அந்த அழுத்தத்தினால? இது காங்கிரீட். இத வந்து காங்கிரீட்னா கருங்கல் ஜல்லி காங்கிரீட். அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படி இப்ப இப்படி தூக்கிட்டோம்னா அங்க அடுப்பு அஞ்சிரும். இப்ப எல்பிஜி கேஸ்ல பொறுத்த வரைக்கும் கேஸ பிரஷர் பண்ணி வச்சிருக்காங்க. ஓபன் ஆயிடுதா பஸ் ஆயிடும். இது அப்படி கிடையாது, வருது செலவாகும், வருமானம் வருது செலவாயிடுது. அதனால இதுல வந்து வெடிக்கிறதுக்கு வேலை இல்லை. சரிங்க, இந்த பயோகேஸ பத்தி யாருனாலும் இவ்வளவு எளிமையாவும் ரொம்ப புரியும் விதத்துல, அதாவது யாருமே சொல்றவங்க அனுபவசாலியா இருந்தா படிச்சுட்டு சொல்றவங்க உண்டு, பார்த்துட்டு சொல்றவங்க உண்டு, கேட்டுட்டு சொல்றவங்க உண்டு, செய்துட்டு சொல்றவனால்தான் சுலபமாவும் புரியும்படியும் சொல்ல முடியும். இது நான் 16 வருஷமா செய்துகிட்டு இருக்கேன்ல. கண்டிப்பா. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. சரி தம்பி, நன்றி.